இலங்கை அரசின் புதிய சட்டத்தை எதிர்த்து மதிமுக சார்பில் ராமேஸ்வரத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதில் பங்கேற்க சென்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஊடகங்கள் தனக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். நாளைக்கு எங்களுக்கு கூடுதலா அடி விழும்னு சொன்னா நான் அறிக்கை விட்டுட்டு வராம இருந்திருப்பேன். ஏன் எனக்கு தெரிவிக்கலங்கிற பிரஸ்ல போறா என்ன எழுதுவாங்க தெரியுமா? வைகோ வந்ததுனால் எங்களுக்கு ஆபத்து தான் என்று அவர்கள் கண்டனத்தை தெரிவித்தார்கள். எனக்கு பிரஸ் பத்தி இறக்கல தெரியும். அணுகுலை எதிர்ப்புக்கு நான் உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கோசிமணி இறந்ததுக்கு போயிருக்கிறேன். தமிழக அரசியல்ல மோடி சர்க்காரை எதிர்க்க வேண்டி வரும்னு ஒரு அணுகுலை எதிர்ப்பு மாநாட்டுக்கு வரலன்னு நேற்றுக்கு எழுதியிருக்கிறான். நான் அங்க போறவன் கோசிமணி இறந்ததுனால அவர் என் மேல உசுரா இருந்தாரு. ஒரே ஜெயில இருந்தோம். அதுக்காக போயிட்டு நான் அதனால நான் பிளைட்டுக்கு டிக்கெட் போட்டோமா மாத்திட்டு ராஜேந்திரன் போக சொன்னேன். எழுதியிருக்கிறான். அங்கிருந்து ஒரு நிருபர் அங்கே உள்ளவர்கள் பேசிக் கொண்டார்கள். மோடி சர்க்காரை எதிர்க்க கூடாது என்பதற்காக அணுகுலை எதிர்ப்பு மாநாட்டுக்கு வந்தேன். இந்த நாட்டிலே அணுகுலைய முதல்ல இருந்து இருக்கிற ஒரே அரசியல்வாதி நான் தான். ஏன்னா அதுபோல இப்ப இருக்கிற விதேசப்பட்ட ஆளுகள்ல இங்க உட்கார்ந்து பேப்பர் எழுதுறாங்களே, அவங்க ரொம்ப பிரியமா போட்டோ எடுக்கிறாங்கன்னு நினைச்சிடாதீங்க. இதுல எதெல்லாம் நெகட்டிவா எழுதலாம்னு சொல்லி நேரம் எழுதி வருதா வர்ற வார பத்திரிகைகளா வருதா இல்லையான்னு பாருங்க. நீங்கள் வந்தது கொஞ்சம் கேளுங்க தோழர், அமைதியா கேட்கணும். வைகோ வந்தது எங்களுக்கு ஆபத்தை தான் உண்டாக்கும் என்று மீனவ தலைவர்கள் கூறினார்கள். வைகோ இப்படி தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்று சொன்னார். மீனவர்கள் வைகோவுக்கு எதிர்ப்பு. நாளைக்கு வருதா இல்லையான்னு பாருங்க. ஒவ்வொரு வார்த்தை யோசிச்சு பேசுறேன். நீங்க முன்னாடி வந்த தலைவர்கள் இது மாதிரி நடந்திருக்கு உங்களுக்கு. நான் லைவ் போகட்டுமையா? நான் வெளிப்படையா தானே பேசுறேன். எனக்கு என்ன ஒளிவா மறைவா? லைவ் போனா எனக்கு என்ன? இல்ல லைவ் ஒண்ணு இல்ல. லைவ் போட்டா எனக்கு என்ன? நான் தப்பாவா சொல்றேன்? பத்திரிகைக்காரங்க மீடியாக்காரங்க பத்தி நான் சொல்றேன். என்ன எவ்வளவு டேமேஜ் பண்ணாங்க எனக்கு தெரியும். இல்ல தலைவர், இதுக்கு முன்னாடி யாரையும் உள்ள விடாம நம்ம தனியா பேசி இவங்களை உள்ள விட்டுருக்க கூடாது. அவங்க மீனவ நண்பர்கள் தான். மீனவ நண்பர் உங்களுக்கு நண்பர்கள், எனக்கு நண்பர் இல்லையே. நீங்க மீனவ நண்பரா தான். எனக்கு அவங்க நண்பர் இல்லையே தோழர். எங்களுக்கு நண்பர்னா உங்களுக்கு நண்பர் தானே. விவரம் தெரியாம பேசக்கூடாது. என்ன எவ்வளவு பத்திரிகையும் மீடியாவும் டேமேஜ் பண்ணுது எனக்குல தெரியும். நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கிறீங்க. சரி, நீங்க எல்லாம் போயிட்டு வரலாம். நீங்க எல்லாம் போயிட்டு வரலாம். மீடியா எல்லாம் ப்ளீஸ் 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 ப்ளீஸ்